அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற நஃப்ஸே லவ்வாமா, அந்நஃப்ஸுல் லவ்வாமா. அந்நஃப்ஸுல் லவ்வாமா என்றால் என்ன? லி அன்னஹா தலூமு சாஹிபஹா. நஃப்ஸே லவ்வாமா என்பது நஃப்ஸ் யாரிடம் இருக்கின்றதோ அவர் அதை கண்டித்துக் கொண்டே இருக்குமா, பாவம் செய்வதை விட கண்டித்துக் கொண்டே இருக்கும். நஃப்ஸே லவ்வாமா சிஃபத் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், நஃப்ஸே லவ்வாமா என்பது அல் லவ்மு அதை கண்டிக்கும், வல் ஃபிக்ரு சிந்தனை ஏற்படுத்தும், வல் உஜுபு பெருமையாக இருக்கும், வல் இஅ்திரால் கேள்வி எழுப்பும், வல் ரியா முகஸ்துதி ஏற்படுத்தும், வல் ஹஃபி மறைவான ஒன்றை உள்ளமையாக்கும், வல் ஹுப்பு நேசம், அஷ்ஹுரத்து புகழ், ரியாசா தலைமைத்துவ ஆசைப்படும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து சிஃபத்துகளுமே நஃப்ஸே அம்மாராவில் சில சிஃபத்து இருக்கின்றது. நேற்று பார்த்த நஃப்ஸே அம்மாராவில சில சிஃபத் இருக்கு. ஆனால் பெரும்பாலான நஃப்ஸே லவ்வாமா என்பது நல்லதை மட்டும்தான் ஏவும். நஃப்ஸே லவ்வாமா என்பது மனிதனுடைய உடம்பில் ஒளியை ஏற்படுத்துமா, நல்ல அமலை தூண்டி அது ஒளியை ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் பொதுவா அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்யறான்னு சொன்னா அந்த சத்தியம் செய்யப்பட்ட அந்த வஸ்து, அந்த உயிரினம், அந்த இடம் என்பது கண்ணியமான இடமாக தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், வலா உக்ஸிமு பி லஃப்ஸின் லவ்வாமா. லவ்வாமா என்ற நஃப்ஸின் மீது ஆணையாக அல்லாஹ் கூறி காட்டுன்னு சொன்னா, நஃப்ஸே லவ்வாமா என்பது கண்ணியமான இதயமாக நஃப்ஸாக இருக்கின்றது. நஃப்ஸே லவ்வாமா என்பது அது என்னதான் கொஞ்சம் சிஃபத்து நஃப்ஸே அம்மாராவோடு இருந்தாலும் கூட அது லக்கின்னஹா தரா தரா அல் ஹக்க ஹக்கன், அது உண்மையை உண்மையாக தான் பார்க்கும். தரா பாத்தில பாத்திலன், தீமை தீமை தான் பார்க்கும். நஃப்ஸே அம்மாரா என்பது நன்மையை பாவம் போல காட்டும், கஷ்டமாக காட்டும், தீமை ஈஸியா காட்டும். ஆனால் நஃப்ஸே லவ்வாமா என்பது நன்மையை நன்மையாக தான் காட்டும், தீமையை தீமையாக தான் காட்டும். நஃப்ஸே லவ்வாமா என்பது நாம் செய்கின்ற தவறு அதை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்குமா. எனவேதான் ஒரு முறை கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தபுக் போர்ல கலந்து கொள்ளல. தபுக் போர்ல கலந்து கொள்ளாம அவர்கள் ஊர்ல தங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது பொய் சொல்லாம உண்மையை சொன்னாங்க. கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபி அவர்கள் ஒதுக்கி வச்சிட்டாங்க சஹாபி. 40க்கும் மேற்பட்ட நாட்கள் அந்த சஹாபி பேசாம அழுது கொண்டே இருந்தார்கள். அந்த தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் அந்த சஹாபியை மன்னித்து விட்டான். அல்லாஹ் இந்த மனம் வருதுகின்ற இந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதுதான் நஃப்ஸே லவ்வாமா என்பது. இந்த மனம் வருந்துதல், ஏன் இந்த பாவம் பண்ண, அது கஷ்டப்படுமா இல்லையா, ஏன் அதை பயன்படுத்த, இது போன்ற எண்ணங்களை நஃப்ஸே லவ்வாமா ஏற்படுத்தும். சொல்ல போனால் நஃப்ஸே லவ்வாமா யாரிடம் இருக்கின்றதோ அவர் பாவம் செய்தால் வருத்தப்படுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறி காட்டுவார்கள், அந்நதுமு தௌபா, மனம் வருத்தமே தௌபா என்று குறி காட்டலாம்னு சொன்னா, மனம் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நஃப்ஸு தான் நஃப்ஸே லவ்வாமா என்பது. நஃப்ஸே லவ்வாமா என்பது அது அடையாளம் என்னன்னு பார்த்தோம் சொன்னா, தொழுகை தவறினால் மன அழுத்தம் ஏற்படும், பிறரை காயப்படுத்தினால் அவளுக்கு மனசுல வருத்தம் ஏற்படும், ரகசியமான பாவம் செய்ய பயம் ஏற்படும், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற எண்ணம் ஏற்படும், அதே இஸ்திக்ஃபார் ஓதக்கூடிய நபராக இருப்பார். இதுவெல்லாம் அறிவியா இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் நஃப்ஸே லவ்வாமா என்பது எப்போதும் மனுஷனை பார்த்து இன்னும் நல்லவன் நீ ஆகணும், நீ இன்னும் மன நெருக்கமா ஆகணும் நீ என்ற இந்த வார்த்தையை கூறிக்கொண்டே இருப்போம் உள்ளத்துல. இதை அடைவதற்கு 4 விதமான படி தாண்ட வேண்டும். முதல்ல முஷாரதா, நிபந்தனையை வைத்து நாம் வாழ வேண்டும். 2வது முராக்கபா, கணக்கெடுக்க வேண்டும். 3வது முஹாசபா, நம்மை நாமே சுயபரிசை செய்து கொள்ள வேண்டும். 4வது முஆக்கபா, தண்டனை எதிர்பார்த்து அது தண்டனையை நம்மை சிந்தித்து பார்த்து நஃப்ஸை அடக்குவது. இந்த 4ம் இருந்தால் நாம் நஃப்ஸே லவ்வாமாவை நம்ம அடைந்து விடலாம். இன்னும் சொல்ல போன சில சூஃபியாக்கள் ஒரு சார்ட் மாதிரி தராங்க. இந்த சார்ட்டை ஒருவர் 7 நாள் ஃபாலோ பண்ணா போதும், அவர் நஃப்ஸே லவ்வாமா அடைந்து விடலாம் சொல்றாங்க. முதல்ல அவர் ஒரு நாளைக்கு 5 நிமிடம் அவர் முஹாசபா செய்ய வேண்டும். உதாரணமாக மக்ரிப் நாம் அமர்கின்ற பொழுது போன மக்ரிப் வரைக்கும் நாம் செய்த நன்மைகள் பாவங்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்து விட்டு 100 இஸ்திக்ஃபார் ஓத வேண்டும். 2வது. 3வது இரவு தொழுகை கடைபிடிக்க வேண்டும். 4வது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவத்தை விட வேண்டும். 5வது நம்மை சுற்றி நல்ல நண்பர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 6வது ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு பாகம் இருந்தாலும் கூட சதக்கா செய்ய வேண்டும். 7வது
நாம் முழு கட்டுப்பாடும் வாழ வேண்டும். இந்த 7 நாம் ஒரு வாரம் தாண்டி ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம நஃப்ஸை லவ்வாம அடைந்து விடலாம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.